காவல் சித்திரவதை எதிரான கூட்டு இயக்கத்தை தலைமை தாங்கி இங்கு நடத்தி கொண்டிருக்கும் பாசறை செல்வராஜ் அவர்களே, மதிமுகவின் முன்னாள் மாவட்ட செயலாளர் மலையாவதி மற்றும் பிரபு ஆகியோர் சித்திரவதை செய்யப்பட்டது சம்பந்தமாக முதல்கட்ட ஆய்வறிக்கையை வெளியிடும் மக்கள் கண்காணிப்பகம் மற்றும் இந்த கூட்டு இயக்க மனித உரிமை பாதுகாவலர்களே, உங்கள் அனைவருக்கும் இங்கு கூடியிருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் மக்கள் மன்றத்தின் சார்பாக வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தோழர்களே, ஒரு பெண் காவலர், ஓய்வு பெற்ற பெண் காவலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வருகிறது. அதில் நமக்கு மிகவும் பழக்கப்பட்ட மலையாவதி அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்றவுடன் கொஞ்சம் சங்கடமாக இருந்தது, வருத்தமாக இருந்தது. அப்படி இருக்கும் நேரத்தில் அடுத்து ஒரு செய்தி வந்தது, அவர் சித்திரவதைக்குள்ளாக்கப்படுகிறார். அந்த செய்தி வந்தவுடன் இருந்த தயக்கத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நாம் அமைப்பாக செல்லவில்லை என்றாலும் ஒரு வழக்குரைஞராக போய் சந்திக்கலாமே என்ற எண்ணத்தில் உடனடியாக நானும் என்னுடன் வழக்குரைஞர் மகாவும் சென்றோம். மல்லை சத்யா அவர்கள் எஸ்பியை பார்த்தார். எஸ்பி சொன்னாராம், ரொம்ப சேஃபா டீசெண்டா நடத்துவோம் அப்படின்னு சொன்னாராம். அதை நம்பிக்கொண்டு வந்தாரா எனக்கு தெரியல. அதற்கு பிறகு சிவகாஞ்சி காவல் நிலையத்திற்கு சென்றோம். அன்று மாலை தொடர்களை அங்கு சென்ற போது அவருடைய மனைவி சரஸ்வதி அவர்கள் மற்றும் மகள் எல்லோரும் அங்கு காத்து கொண்டிருந்தார்கள், மலையாவதி அவர்களை பார்க்க வேண்டும் என்று. அப்பொழுது நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம். நான் சென்று ஏடிஎஸ்பி மணிமேகலை அவர்களிடம் கேட்கிறேன், ஒரு வழக்குரைஞராக நான் அவரை சந்திக்க வேண்டும் என்று கேட்கிறேன். அவர் சொல்கிறார், காத்திருங்கள், சிறிது நேரம் காத்திருங்கள் என்கிறார். பல மணி நேரம் காத்திருக்கிறேன். பிறகு அவருடைய மகள் அந்த காவல் நிலையத்தின் வாசலில் நின்றபடி தேம்பி தேம்பி அழுகிறார். ஏதோ அவர் பிரார்த்தனை செய்கிறார். இதையெல்லாம் பார்த்த பிறகு மிகவும் சங்கடத்திற்குள்ளாகி மீண்டும் அந்த காவல் நிலையத்திற்குள் சென்று மீண்டும் ஒரு வழக்கறிஞராக நான் அவரை பார்க்க வேண்டும் என்று கேட்டேன். அப்பொழுது இந்த முறை நான் சந்தித்தது உதயகுமார் அவர்களை தான், ஏஎஸ்பி உதயகுமார் அவர்களை தான் சந்தித்தேன். அவருடைய பாடி லாங்குவேஜ் ரொம்ப மோசமா இருந்தது தோழர்களே. திமிர்த்தனத்தோடு நெஞ்சை நிறுத்தி கொண்டு மிகவும் அலட்சியமாக, உண்மையிலேயே நான் அந்த ஒரு நொடி அவமானப்பட்டதாக தான் நினைக்கிறேன். என்ன சொன்னார் என்றால், சந்திக்க விட முடியாது, நாங்கள் கைது செய்கிறோம், அவ்வளவுதான். இதுதான் அவர் பேசியது. சரி என்று வேறு வழி இல்லை, வந்து விடுகிறேன். எனக்கு ஒரு கேள்வி, ஒரு வழக்கறிஞராக எனக்கு தெரியும், கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட்ஸ் நிறைய இருக்கு, நிறைய டிபிஏ பாசு கைட்லைன்ஸ் இருக்கு. இவ்வளவு இருந்து இதெல்லாம் வெறும் காகிதத்தில் தான் இருக்கிறதா, நடைமுறையில் இது எதுவும் அமலில் இல்லையா என்ற கேள்வி மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது தொடர்பிலே. மிகுந்த வருத்தத்தோடு தான். ஏன்னா மலையாவதி அவர்கள் இங்கு உள்ள எல்லா இயக்கங்களுக்கும் ஒரு ஆதரவு சக்தியாக இருந்தவர், பொது வாழ்க்கையில் இருந்தவர். அப்படிப்பட்டவருக்கே இந்த கதியா? பொதுவாக யார் சித்திரவதைக்குள்ளாக்கப்படுவார்கள் என்றால் பழங்குடி மக்கள், இல்ல இஸ்லாமியர்கள், தீவிரவாதி அவர்கள் சொல்லுவாங்க, இஸ்லாமியர்கள் இல்ல தலித் மக்கள், இவர்கள் தான் சித்திரவதைக்குள்ளாக்கப்படுவார்கள். ஆனால் ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு நபர் ஒரு கொலை வழக்கு என்று சொல்லப்பட்டு அது சம்பந்தப்படுத்தப்பட்டு அவர் இவ்வளவு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுவது ஏன் என்ற கேள்வி இருந்தது. இதற்கு மோட்டிவ் என்ன? நிறைய கொலை வழக்குகள் நடக்குது, ஆனா எல்லா வழக்குகளிலும் இத்தகைய சித்திரவதைக்குள்ளாக எல்லோரும் ஆக்கப்படுவதில்லை. இப்படி ஒரு கேள்வி அப்பதான் யோசிச்சேன், என்னவா இருக்கும் இது? ஏதாவது தொழில் போட்டியாக இருக்குமா? ஏன்னா போலீஸ்ன்றது கார்பரேட்டுடைய கைகூலியாக தான் இருக்கிறது. நாம் ஸ்டெர்லைட் விஷயத்துல பார்த்தோம், என்ன பண்ணாங்க அவர்கள். அதாவது இன்னைக்கு வெயில் ஆர்கியூமெண்ட் நடந்ததும் வழக்கறிஞர் இருந்திருக்கிறார், மகா அவர்கள் அங்க இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 20 நிமிடம் அந்த ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. அந்த ஆர்கியூமெண்ட்ல டிஜே கேட்டார், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கேட்கிறாராம், என்ன கேட்டாருன்னா, மதிமுக கூட்டணியில தானே இருக்கு, ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியில தானே இருக்கு, எப்படி
சித்திரவதை செய்வார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்று கேட்டாராம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, காவல்துறைன்றது ஒரு நிரந்தர பாடி, அது ஆளுங்கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதது, அது ஒரு அதிகார வர்க்கம், அவனுடைய போலீஸோடைய கேரக்டரே வேற. அதனால எப்படி டிஜே இப்படி கேள்வி கேட்டார். ஆனால் கூடவே அதையும் சொன்னாராம். என்ன சொன்னாராம், உங்களுக்கு யார் இவ்வளவு அதிகாரம் கொடுத்தது சித்திரவதை செய்வதற்கு என்ற கேள்வியையும் அவர் கேட்டிருக்கிறார் தோழர்களே. ஆகையால் தோழர்களே, எனக்கு இந்த புதிய கிரிமினல் சட்டங்களை பற்றி நம்ம சுரேஷ் பேசும்போது சொன்னார், ஒரு விஷயத்தை சொன்னார். கமாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற விஷயம் நடைமுறையில் இருப்பதில்லை என்ற ஒரு விஷயத்தை சொன்னார். அதாவது ஏஎஸ்பி குற்றம் செய்திருக்கலாம் அல்லது ஜெயவேல் இன்ஸ்பெக்டர் செஞ்சிருக்கலாம், ஆனால் அல்டிமேட்டா யார் பொறுப்பெடுக்கணும்? டிஜிபி முதல் கொண்டு மேல உயர் அதிகாரிகள் அத்தனை பேரும் இதற்கு பொறுப்பெடுக்க வேண்டும். எஸ்பி நல்லது, அவருக்கு இது சம்மந்தம் இல்லை அப்படின்லாம் யாரையும் காப்பாற்ற வேண்டாம் என்று எனக்கு சொல்ல தோன்றுகிறது தோழர்களே. அதுபோல் அவருடைய வயதையும் கணக்கெடுக்க வேண்டும். தோழர் சொன்னார், இதை எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொன்னாரு நம்ம ஹென்றி தோழர். அவர் சொன்ன விஷயம், நான் அந்த அறிக்கையை படித்த போது எனக்கு உண்மையிலேயே அந்த ஒரு விஷயத்த சொல்றாரு, ராப்டோமயோலிசிஸ்ன்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதை பார்த்தோம்னா உண்மையிலேயே இப்படி நடக்கிறதா? ஏன்னா எப்படிடா உடனடியாக 2 பேருக்கும் டயாலிசிஸ் பண்ண வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி எங்களுக்குள்ளும் ஓடிக்கொண்டிருந்தது. அப்ப அந்த அறிக்கையை படிக்கும் பொழுதுதான் எனக்கு தெரிந்தது, அதாவது கிரஷ் சிண்ட்ரோம் என்று அவர் சொல்கிறார். அதாவது தசைகளை போட்டு முறுக்கி கசக்கி அது நொறுக்கப்படும் பொழுது எப்படி அதிலிருந்து புரதம் வெளியேறி அந்த புரதங்கள், எக்கச்சக்கமான புரதங்கள் எப்படி கிட்னியை ஓவர்லோடு கொடுத்து கிட்னியை செயலிழக்க வைக்கிறது என்பதை மிக அருமையாக அந்த அறிக்கையில் எழுதியிருந்தார்கள். அந்த ஆர்டிஐல பார்த்தேன். ஆக இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது தோழர்களே, இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் இவர்களுக்கு இந்த குற்றம் இழைத்தவர்கள் மீது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன் மட்டும் பத்தாது, இவர்கள் மீது ஜுடிஷியல் ப்ராசிக்யூஷன் நடக்கும். வெறும்னே சஸ்பென்ஷன் பத்தாது என்பது ஒரு கருத்தாக இருக்கிறது. அதுபோல் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. மதிமுக மகேஷ் தோழர் தான் வளையாபதி அவர்களுக்கு ஆதரவாக அங்கு நின்று கொண்டிருந்தார் கடைசி வரைக்கும். அவரும் ஒரு 2 தோழர்கள். எனக்கு என்னன்னா, எங்களை ஒரு முறை போலீஸ் கைது செய்தது. டாக்டர் பார்த்து மகேஷ் கேட்டார், போலீஸ் டாக்டரா பொறுக்கியான்னு கேட்டு அடிக்க கையை ஓங்கிட்டாங்க எங்க ஆட்கள். அப்ப நாங்கள் கைது செய்யப்பட்டோம். விடிய காலை 4 மணிக்கு கைது செய்யப்பட்டோம். ஸ்டேஷன் கூட்டு போயிட்டாங்க. பின்னாடியே கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டார்கள். காவல் நிலையத்தை முற்றுகையிட்டவுடன் அது காக்னிசபிள் ஆஃபென்ஸ், பெயிலபிள் தான், எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. ஆனால் உடனடியாக என்ன பண்ணாங்கன்னா செக்ஷனை மாத்தினாங்க. எக்ஸ்ட்ராவா ஒரு 506(2) போட்டிருந்ததை கேன்சல் பண்ணிட்டு இமீடியட்டா எங்களை என்ன பண்ணாங்க, ஐயோ அது தேர்தல் நேரம் வேறு, அதனால இந்த பிரச்சனையே வேணாலும் எங்களை என்ன பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நமக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது தோழர்களே. களத்தில் இருப்பவர்களுக்கு, இயக்கத்தில் செயல்படுவர்கள் அங்க தாமதிச்சிருக்க கூடாது. உடனடியாக என்ன பண்ணிருக்கணும்னா, அந்த போலீஸ் உலகத்தை என்ன பண்ணிருக்கணும், அங்க ஒரு முற்றுகை மாதிரி ஒரு கூட்டம் இருந்திருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணிருக்காங்க, இவ்வளவு திமிர் அந்த ஏஎஸ்பிக்கோ அந்த டீமுக்கோ வந்திருக்காது. அது நாம் இனி ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அது மாதிரி நாமும் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ போலீஸ் ரிஃபார்ம்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது சொன்னார், எதுக்காக இங்க இருந்து செங்கல்பட்டுக்கு கொண்டு போனாங்கன்ற ஒரு கேள்வியை வைத்தார். இந்த சாத்தான்குளம் வழக்கிலேயே நான் பார்த்தேன், பால்கனியில இருந்து ரிமாண்ட் ஆர்டர் கொடுத்தாரோ, பால்கனியில இருந்து என்ன அந்த இரவுல அவர் பார்த்திருப்பார். ரத்தம் தோய்ந்த உலகில் இருந்த கைதிகளை அவர் பால்கனியில இருந்து என்ன பண்றாராம். அப்ப இந்த விஷயத்திலையும் அந்த நடுவர் மீது, நீதிமன்ற நடுவர் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் தோழர்களே. கஸ்டடியல் டெத்ல காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க, கஸ்டடியல் டெத்ல காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க, கஸ்டடியல் டார்ச்சர்னால அதுக்கு எந்த காம்பன்சேஷனும் இல்லையா என்ற ஒரு கேள்வி எனக்குள் வந்தது. சாத்தான்குளம் வழக்கில் அதிமுக அரசு 20 லட்சம் கொடுத்தது. இறந்து போன அந்த 2 பேருக்கும்
20 லட்சம் கொடுத்தது. இப்ப இந்த கேஸ்ல எவ்வளவு கொடுமைகளை அனுபவித்திருக்கிறார்கள் இந்த 2 பேரும். அப்ப இதுக்கு என்ன தீர்வு என்று ஒரு கேள்வி இருக்கிறது தோழர்களே. இன்னொரு வழக்கை சந்தித்தோம். ஒரு சாராய பாட்டில் வாங்குறாருன்னு ஒருத்தர் கைது பண்ணாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, போலீஸ் விசாரணைக்காக பைக்ல வச்சு கூட்டிட்டு போச்சு. அவர் தப்பிக்கலான்னு என்ன பண்ணிக்கிறாரு, குதிச்சு ஓடி இருக்கிறாரு. பேருந்தில் என்ன பண்ணிட்டாரு, அடிபட்டு இறந்து விட்டார். அந்த வழக்கில் நம்ம எல்லோரும் எல்லா இயக்கங்களும் காஞ்சிபுரத்தில் சேர்ந்து என்ன பண்ணணும், இது கஸ்டடியல் டெத்து தான். உன் கண்ட்ரோல் இருக்கும்போது தானே ஓடி இருக்கலாம், அவன் மேல தப்பு இருக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா உங்க கட்டுப்பாடுல இருக்கும்போது தானே அவர் இறந்திருக்கிறார். ஆகையால் நீங்க இதுக்கு ஜுடிஷியல் என்கொயரி போடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், அங்கு அதை நடைமுறைப்படுத்தினோம் தோழர்களே. ஆகையால் தோழர்களே, இன்னும் அதாவது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்ற முறையில தான் காவல்துறை இருக்கிறது. பற்றாக்குறைக்கு இந்த புதிய கிரிமினல் சட்டங்கள் போலீஸுக்கு வானளாவிய அதிகாரங்களை கொடுக்குது. அதாவது ஒரு போலீஸ் ராஜ்யம் தான் உண்மையில் நடைபெறுகிறது. அது மட்டும் அல்ல தோழர்களே, ஆன்டி டார்ச்சர் லா, சித்திரவதைக்கு எதிரான சட்டம் வேண்டும் என்று நீண்ட காலமாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதை பத்தி இந்த புதிய கிரிமினல் சட்டம் என்ன பண்ணிருக்கணும், உண்மையில் கொண்டு வந்திருக்கணும். அதை கொண்டு வராதது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தோழர்களே. மற்றபடி கடைசியாக சென்ற முறை சொன்னது போல் ஒரு கருப்பு இனத்தோழர் ஜார்ஜ் ஃப்ளாய்ட், அவர் சித்திர 9 நிமிஷம் கழுத்தை நெரிச்சு சாவடிச்சாங்க. அப்ப அமெரிக்காவே கொதித்தெழுந்தது. பிளாக் லைவ்ஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் தோன்றியது தோழர்களே. அதுபோல நாமும் என்ன பண்ணுவோம், இது போன்ற சித்திரவதைகளுக்கு எதிராக திரள வேண்டும். அதற்காக நம்மளர்கள் இங்கே இருக்கின்ற மூத்த வழக்கறிஞர்கள், செயல்பாட்டாளர்கள், இவர்கள் வழி நடத்த வேண்டும். உங்கள் வழியில் நாங்களும் செல்ல தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.